விதியும் சிவனும் ஒன்று என்பதற்கு ஏற்ப தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள சங்கரநாராயணன் கோமதி அம்மாள் திருக்கோயில் கிபி 1022ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளை தாண்டி இந்த கோயில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சங்கரனும் நாராயணனும் ஒரே உருவத்தில் காட்சியளிப்பதால் இங்கு வரக்கூடிய பக்த கோடிகள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கோயில் சிறப்பாக கோமதி அம்மாள் திருத்தலம் அமைந்துள்ளது. கோமதி அம்மாள் திருத்தலத்தில் அமர்ந்து அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தலம் பெற்ற இந்த சங்கரநாராயணன் திருக்கோயில் வர இருக்கிற ஆடி திருவிழாவில் பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொள்கிறேன். மாதம் நடைபெறும் ஆடி தபசு திருவிழா காண வரும் பக்தர்கள் அனைவரையும் சங்கரன்கோவில் நகர திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பக்த கோடிகள் அனைவருக்கும் சங்கரன்கோவில் நகராட்சி சார்பாக சிறப்பான வரவேற்பு மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி செய்யும் வகையில் ஏற்பாடுகள் மிகவும் அருமையாக செய்யப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. தமிழக முதல்வர் தங்க தளபதியார் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெறும் சங்கரங்கோவில் நடைபெறும் ஆடித்தவசு திருவிழாவை காண வரும் பக்தர்களை மாவட்ட இளைஞரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். கழகத் தலைவர் மாண்புமிகு தலைவர் தளபதியார் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய ஆடித்தவசு திருநாளை காண வரும் பக்த கோடிகளை வருக வருக என வரவேற்கிறோம். தென்காசி வடக்கு மாவட்ட மாணவர்களின் சார்பாக சங்கரன்கோவிலில் வரலாற்று சிறப்புமிக்க சங்கர நாராயணர் திருக்கோவிலில் நடைபெறுகின்ற ஆடி தபசு திருவிழா காண வரும் பக்த கோடிகளை மேல நீலதநல்லூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பாக தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் நல்ல ஆசியுடனும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசியுடனும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா KKS ஐயா அவர்களுடைய ஆசியோடனும் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா MLA அவர்களுடைய ஆசியோடும் பக்த கோடிகளை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்ச்சி.